நமக்கு ஒரு செடியோ கொடியோ பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு விதைய எங்கே இருந்தாலும் எடுத்துகிட்டு வந்து அதை போட்டு அதை செடியாக்கி மரமாக்கி எல்லாம் பண்ணியிருப்போம். ஆனால் கண்டிப்பாக அதில் வர்ற காயும் சரி பூவும் சரி நம்ம அனுபவிக்க முடியாது. ஏன்னா என்னோட இதுலேயே சொல்கிறேன், என் அம்மா வீட்டில் இருக்கிறப்போ ஒரு சின்ன குட்டி ஊண்டு வேப்ப மரம் அப்போது எடுத்துகிட்டு வந்து நான் வச்சு வளர்த்தேன். அது வளர்த்துட்டு பெரிய மரம் ஆயிடுத்து. இப்போ வந்து அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த வீடியோ போட்டால் நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அம்மா வீட்டு வீடியோ அதனால நான் அதை போடல. கொஞ்ச நாள் கழித்து போடுவேன் கண்டிப்பாக. அது பெரிய மரமாயிட்டு அது எங்கே வரும்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் பார்க்குறவங்க கண்டிப்பாக திருப்பதிக்கு நடந்து போகிறவங்களுக்கு எங்கள் வீட்டு மரம் தெரியாமல் இருந்தே இருக்காது. வந்து திருவள்ளூர்ல இருந்து கனகம்மா சத்திரம் வரும் பாருங்க. கனகம்மா சத்திரத்துக்கு முன்னாடி திருத்தணிக்கு திருவள்ளூருக்கு இடையில ஒரு பெரிய வேப்ப மரம் இருந்ததுன்னு சொன்னா ஒரு ஆள் இறுக்கி பிடிக்க முடியாது, அவ்வளோ. அதை விட பெருசு அது. எங்க அம்மா வீட்டோட வேப்ப மரம், நான் வச்ச வேப்ப மரம் தான். ஏன்னா அந்த மரம் அதை நான் சின்ன வயசுல வச்சேன். என் தம்பிக்கு எனக்கும் சண்டை கூட வரும், நான் வச்சேன்னு சொல்லிட்டு சும்மானா சண்டை போடுவான். அந்த மரத்தை வச்சுட்டு அதில் பல ஆயிரம் லட்சக்கணக்கான போறவங்க வர்றவங்க பக்தர்கள் எல்லாம் அந்த புரட்டாசி மாசம் நடந்து போறவங்க அந்த மரத்து அடியில் உட்காரவது. ஏன்னா எங்கேயுமே நிழல் கிடையாது, எங்க வீட்டுக்கிட்ட மட்டும்தான் நிழல் இருக்கு. எந்த வீட்டுக்கிட்டே ரோட்லயும் கிடையாது, ஹைவே அது ஃபுல்லா. பைக்கும் சரி, யாரா இருந்தாலும் காரா இருந்தாலும் அங்க நிறுத்திட்டு தான் போவாங்க நிழல்ல. அவ்வளோ பெரிய வேப்ப மரம். ஆனா அது நான் சின்ன வயசுல நான் வச்சது. அதுல எப்போது வந்தாதான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போவேன். ஆனா அதை அனுபவிக்கிறதெல்லாம் யாராரோ மூஞ்சி முகம் தெரியாதவங்க போறவங்க வர்றவங்க எல்லாம் நிழல அனுபவிக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம வச்சது நமக்கு உதவாது. எதுவா இருந்தாலும் சரி, ஒரு செடியா இருந்தாலும் கொடியா இருந்தாலும் பூவா இருந்தாலும் பழமா இருந்தாலும் உதவாது. அதை வந்து நம்ம தான் ஏத்துக்கணும். நம்ம அதை வச்சோமே அதை நம்ம அனுபவிக்கணும்னு நினைக்க கூடாது. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, இப்படிதான் சில பெத்தவங்களோட அவல நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிட்டு போங்க. கவலைப்படாதீங்க. நம்ம வச்சது நமக்கு கிடைக்கணும், கிடைக்கவே கிடைக்காது. அது மனுஷங்களா இருந்தாலும் சரி, மரம் செடி கொடியா இருந்தாலும் சரி. ஒரு சின்ன உதாரணம், அதை தான் நான் சொல்லுவேன். கவலைப்படக்கூடாது. யாரோ நம்ம பேரு சொல்லி பெருமையா நினைச்சுங்க, நம்ம தான் விதை போட்டோம், நம்ம தான் அந்த செடியை வச்சோம். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இடையில வெட்டிட்டாங்க அந்த மரத்தை, நான் மீண்டும் இன்னமும் வரல. அதுக்கு அடுத்தது தான் இந்த கிட்டு எனக்கு மறுபடியும் மீண்டே வரல. கண்டிப்பா அந்த வீடியோ போடுனா கலங்காதவங்க இருக்கவே மாட்டீங்க. ஏன்னா அந்த மரத்தாண்ட நீங்க பெருமாள் கோயிலுக்கு நடந்து போயிருக்கீங்கன்னா எங்க வீட்டாண்ட உட்காராதவங்க இருக்கவே முடியாது. நான் லென்த் வீடியோ நான் போடுறேன். இது எதுக்கு சொல்றேன்னா, நிறைய பேர் பெத்தவங்க ரொம்ப கவலைப்படுவாங்க, என்னடா நம்ம பிள்ளைங்க இப்படி இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான வீடியோ தான். நம்ம விதை போட்டோம், ஆனா அனுபவிக்கிறது யாரோ. அதை நம்ம பெருமையா நினைச்சிட்டு போனோம். கஷ்டப்படாதீங்க. உங்களால அவங்க நல்லா வாழறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அது பெருமை. கவலைப்படாதீங்க. இந்த மரம் செடி கொடி இது போலதான் நம்ம பெத்த பிள்ளைங்களும் அதை மனசுல வச்சுக்குங்க. சொல்றது ரொம்ப ஈஸி, கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். அதை சொல்றது ரொம்ப ஈஸி, கருத்து தானே, சொல்லிட்டு போயிடலாம். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இது அவங்களுக்கு கிடையாது, நமக்கு கிடையாது, இருக்கிறவங்களுக்கு கிடையாது, உலகத்துக்கே அவ்வளவுதான். அப்படிதான் அது. நான் சொல்றது சரிதானே? கண்டிப்பா அடுத்து லென்த் வீடியோ போட்டுட்டே இருப்பேன். உங்களோட கருத்துங்களை சொல்லுங்க.